அன்று இருட்ட கொப்புகளை கையில் பிடித்து புடை சூழ்ந்து நமஸ்கரி. இப்போ ஆயுதங்களையும் கசை சம்மட்டிகளையும் கையில் பிடித்து அதட்டி கொண்டு போகிறார்களே. ஐயோ, என் நேசமுள்ள இயேசுவே, குருவே, இந்த விதமாய் தேவரீர் லோகத்தினுடைய வகுமான ஒய்யாரங்கள் நிலையில்லாதது என்று காண்பித்து சுகசெல்வ பாக்கியங்கள் எல்லாம் வெறுக்க படிப்பிக்கின்றீரே. கிறிஸ்தவர்களே, எங்கள் திவ்ய குரு இயேசுவை இந்த பங்கங்களோடு அந்த துஷ்ட சேவகர் கூட்டிக் கொண்டு கைப்பாஸ் என்கிறவனுடைய அரண்மனைக்கு போனார்கள். அப்போது அவனும் மானாஸ் என்கிறவனும் யூதருக்கு குரு தலைமையாயிருந்ததினால் ஆண்டவரை கொண்டு வந்தார்கள் என்று சந்தோஷப்பட்டு தங்களுடைய மந்திரிமார் 72 பேரையும் அழைத்து அவர்கள் முன்பாக பதமையோடைய கண் விழித்திருந்த உங்கள் நாதருடைய முகத்தை ஏறிட்டு பார்த்து சொல்லுவது, நீதானே இந்த நாடுகளெல்லாம் குழப்பம் பண்ணி திரிந்தது. நீ படிப்பித்த படிப்பினை ஏது? உன் சுஷாக்கள் கூட வராதேது? உன்னை பின்பற்றின சனங்கள் போன வழி ஏது? நீதானோ மோசேஸ் எழுதின வேதத்தை பொய்யென்றும் சலமோன் உண்டாக்கின ஆலயத்தை இடித்து 3 நாளையில் உயர்த்துவேன் என்றும் தூதர்சனங்களுக்குத்தானே ராசாவென்றும் இப்படிப்பட்ட பொய்கள் விரசித்தம் பண்ணினது மெய்யோ? இவையல்லாமல் சதாசிய சத்திய சுரூபியான சர்வேஸ்வரனுடைய குமாரன் என்று நீ சொன்னது மெய்யோ? சர்வேஸ்வரனுடைய ஆணைப்படியே இந்த வசனத்தை உண்மையாக சொல்லன்றான். அதற்கு ஆண்டவர் மிகுந்த தாட்சியுடனே வசனித்த பிரகாரமாவது, நான் சர்வேஸ்வரனுடைய குமாரன் என்றதை உனது வாயினாலே தானே சொல்லப்பட்டதே. ஆனால் இன்னமும் பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய வலதில் நான் இருக்கிறதையும் மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மீதே பூலோகத்திலே வருகிறதையும் இனிமேற் காண்பாயாக. இதுவல்லாமல் நான் போதித்த படிப்பினைகள் ஆலயங்களிலும் பள்ளிகளிலும் சகல மனுஷர் முன்பாக போதித்ததல்லாதே இரகசியமாய் படிப்பித்ததொன்றில்லை. ஆனதினால் அதை கேட்டேன் என்று அவர்களிடத்திலே விசாரித்தால் சொல்லுவார்கள் என்று வசனித்தார். இந்த வசனம் கேட்டவுடனே அந்த யூதர் சபையில் எல்லாம் அக்கினி பற்றின மனதாய் விதறிக்கொண்டு அதில் ஒரு கொடிய சேவகன் ஆண்டவரை நோக்கி, எங்கள் குறிச்சிரேஷ்டன் முன்பாக இப்படி உத்தாரம் சொல்லுவையோன் என்று இரும்பு சுவடணிந்த கையை ஓங்கி ஆண்டவருடைய கம்பளமான திருக்கன்னத்தில் வலுவாய் அறைந்தான். அந்த அடியினால் ஆண்டவர் இயங்கி விழுந்து திருமுகத்திலும் நாசியிலும் நின்று இரத்தம் வேறிட்டு ஓடப்பட்டது. ஐயோ, எப்படிப்பட்ட துரோகியானவனே! ஆகாயமக்கினியால் இருக்கவில்லை, பூமி வாய் திறந்து விளங்கவில்லை. அளவற்ற பொருதி அன்போடுங்கள் ஆண்டவர் அவனை பார்த்து மொழிந்த வசனமாவது, நான் உரைத்த உத்தாரத்தில் பிழை உண்டானால் அது அந்த பிழையை காண்பிப்பாயாக. அல்லது உள்ளதை வசனித்தேனாயில் என்னை அடித்த காரணம் ஏதென்று கேட்டு அருளினார். இத்தன்மையாய் பாவிகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் பண்ணுகிற பாவ நிந்தனை ஏன் பண்ணுகிறீர்கள் என்று நடித்திருக்கிற நாளையிலே கேட்கப்படுவது உண்டு என்று அறிந்து கொள்ளுவோம். கைப்பாஸ் என்கிற குரு சிரேஷ்டன் ஆண்டவர் சொன்ன மொழிகளை கேட்டு சர்வேஸ்வரனுடைய குமாரன் தான் என்று சொன்ன வசனம் சர்வேஸ்வரனை பழித்த வசனம் என்று வெகு கோபம் பற்றி விதறியிருந்த வாசனத்தை விட்டு எழுந்து தான் இட்டிருந்த சட்டையை கிழித்து, இவன் தன்னை தானே தான் பிரான் என்கிறானே, இதிலும் பார்க்க பாதகம் உண்டோ?
இன்னமும் குற்றங்கள் விசாரிக்க காரியம் ஏதென்று சபையை பார்த்து உங்களுடைய புத்திக்கு தோற்றுகிற மேரே எப்படி என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கொலை உண்ண பாத்திரன் அன்று குறவையிட்டு சொன்னதினால் போஞ்சியு பிலாத்துவின் அண்டையை கொண்டு போகும் அளவும் இந்த விராத்திரி முழுதும் இவனை காத்து கொள்ளுங்கோ என்று முறைச்சேவகர் கையிலே அவரை பாதிக்க ஒப்பு கொடுத்தான். ஐயோ கிறிஸ்தவர்களே, இந்த இராத்திரி முழுதும் ஆண்டவர் பட்ட வாதையும் வேதனமும் நிந்தையும் வியாகுலமும் இப்படி சொல்லுவோம். முதலாவது தம்முடைய பெரிய சீசனான பேதுரு என்கிறவர் தம்மை மறுதலிக்க வாச்சுது. அதேதென்றால் ஆண்டவரை படுத்த போகிற பங்கங்களைக் கண்டு தன்னையும் அகப்படுத்தி கொள்ளுவார்கள் என்ற பயத்தினால் தூரத்திலே பின்தொடர்ந்து போன விடத்திலே சிலர் கண்டு நீயும் இயேசு நசரேயனுடைய சீசன் அல்லவோ என்றும் மெய்யாகவே அவன் கூட திருந்தாய் என்றும் நீ பேசுகிற பாஷையினால் அறியலாம் என்றும் இப்படியே 3 முறை ஒவ்வொருத்தர் கேட்ட விடத்திலே தான் அவருடைய சீசன் அல்லவென்றும் அவரை அறியேன் என்றும் சாதித்து மறுபடியும் ஒருபோதும் அவரை காணவில்லை என்றும் தன்னைத்தான் தட்டி கொண்டும் ஆணையிட்டு இப்படியே 3 முறை மறுதளித்தார். அந்நேரம் தானே சேவல் கூவின சத்தம் கேட்கப்பட்டது. அப்போது ஆண்டவர் தம்முடைய கிருபை கண்களை பேதுரு மேலே நோக்கினவுடனே இருதரம் சேவல் கூவும் முன்னே 3 முறை என்னை மறுதளிப்பாய் என்று ஒன்று திருவுளம் பற்றின வசனத்தை அவர் நினைத்து பிரலாபித்து அழுது கொண்டு புறப்பட்டு போனார். ஐயோ கிறிஸ்தவர்களே, எங்கள் ஆண்டவர் இப்படிப்பட்ட கஸ்திவாதிகளை பாராமல் பேதுரு பண்ணின பாவத்துக்கு துக்கித்து அவரை கிருபை கண்களால் பார்த்து இரக்கம் பண்ணினதை பாருங்கோ. அதன் பின் எங்கள் ஆண்டவரை அந்த விரானால சாமமும் படித்தின கஸ்திவாதிகளுடைய நிஷ்டூரத்தை கண்டு கண்ணீரோடுகிற கண்களாலும் வேதனமோடுகிற மனதுகளால் வியாகுலம் பிரலாபத்துடன் கேளுங்கோ. முதலாவது அந்த சபையில் கூடின 72 அமைச்சர்களும் தீனாக்களந்த மேலையாய் குரோதித்து எழுந்து தங்கள் நாவினார் புறப்பட்ட தூஷண நிந்தைகளும் உதாசனித்து சொன்ன பதட்டுக்களும் ஆண்டவருடைய விருதயம் ஓடுகிற ஆயுதங்களால் ஒவ்வொருத்தன் கையால் இடைவிடாமல் பட்ட வடிகள் மண் மாறி பொழிந்ததற்கு சமானமாயிருந்தது. அதன் பின் கூடவிருந்த சேவகரும் சகல சபை ஜனங்களும் ஒருவரும் சற்றிரக்க முழக்கமில்லாமல் குரூர கொடூரம் நிறைந்த விசசற்பம் போல எங்கள் நாதனை வளைந்து நவமாக பந்தனங்களை சிக்கன உருக்கி பங்கப்படுத்த துவக்கி சிலர் தங்கள் கைப்பலன் காண்பிக்கிற கம்பீரத்தோடு ஆண்டவருடைய திருக்கரங்களை திருகி சிலர் பெருநாக இளநோடியே அறம்புறமாய் இழுத்து சிலர் நகமுள்ள கைகளினாலே மேலு கீறி கிழிப்பதும் சிலர் முகத்தினரோ உங்களை அழைப்பதும் பிடுங்குவதுமான அவமான இந்த நகர்ப்பு கோப்புக்கள் எண்ணவில்லையே. இவை போதாமல் இன்னமும் ஒரு நவமான நிஷ்டூரத்தை உண்ணி சீலை துணியால் நீத்திரவொளி 2ஐயும் மறைத்து திருச்சிரசில் அடித்து அடித்தவனை கண்டு சொல்லும் ஒன்று இத்தன்மையாக விரா 30 நாளிகையும் இடைவிடாமல் தங்களுடைய குரோதம் என்கிற விஷமாறந்தனையும் பங்கப்படுத்தி இருந்தார்கள். அந்தந்தோ என் இரக்கம் மிகுந்த நாதனே, மனுஷ மிருக பட்சி சகலது முளைப்பார விராத்திரி காலத்தை கட்டளை பண்ணின விடத்திலே அந்த விராத்திரியில் ஒரு நாளிகையும் உமக்கு இளைப்பாற்றி கிடையாமல் பாதிப்பு காலமாச்சுதே.
அற்பமாகிலும் மூச்சு விடவும் முசிப்பாரவும் இடம் கிடைக்கவில்லை. ஐயோ, இப்படிப்பட்ட விதன நோய் தாங்க ஒருவராலும் இயலுவதில்லையே. திருக்கரங்கள் அசைக்க வேணுமாகில் இருப்பு சங்கிலி பூட்டி முறுக்கி இருக்கிறதினால் அசைக்க மாட்டீரே. திருக்கால்களை நீட்ட வேணுமாகிப்பட்ட வடிகளால் என்பு நொறுங்கி நரம்பு பிசகினதால் திருப்பாதம் நீட்ட மாட்டீரே. திருவாக்கால் ஏதும் மொழிய வேணுமாகில் அறைபட்ட வதிர்ச்சியால அலகு திறக்க இயலுவதில்லையே. மூச்செறிய வேணுமென்றாற் கண்டத்தில் இருக்கின கம்பாங்கயிறுகளில் தடுக்குதே. ஒரு புறமாய்ச்சாரவும் இடையில் இழுத்து கட்டியிருக்கிற பந்தனங்களால் கூடுவதில்லை. சர்வாங்கமும் ஒரு வேதனையும் ஒரு புண்பாதையும் ஆயிருக்கிறதினால் இருக்கிறதிலும் விதனம், படுக்கிறதிலும் விதனம், எழும்புகிறதிலும் விதனம். ஐயோ, பிதாவாகிய சர்வேஸ்வரனுடைய இயேசுநாதனே, ஒரு நாளிகை இரு நாளிகை அல்லவே, ஒரு சாமம் இரு சாமம் அல்லவே, 4 சாமமும் 30 நாளிகையும் அள்ளளவாகிலும் கண் வளருதலும் உழைப்பாறுதலும் மனவாறுதலும் இல்லாமல் இருக்கிறீரே. ஐயோ கிறிஸ்தியானி ஆத்துமாக்களே, இந்த வாதிகளாம் ஆண்டவர் எங்கள் பாவங்களுக்காக அனுபவிக்கிறதை அறிந்து இன்னமும் எங்கள் பாவங்களை விடாமல் இருப்போமோ? நாங்கள் சுகவாஞ்சியில் கட்டப்பட்டிருக்கின்றன, அவருடைய கட்டுக்கள் விளக்க மாட்டாதென்று அறிந்து இன்னமும் எங்கள் மனதை வாஞ்சி அவற்றியார் கட்டியிருப்போமோ? அப்படி செய்ய கடவோமல்ல. ஆனதினால் எங்கள் பாவக்கட்டுக்களால் கட்டப்பட்டிருக்கிற எங்கள் ஆண்டவரே, தேவரீருடைய கட்டுக்களை நாங்கள் அவிழ்க்கவும் திருப்பாதம் நமஸ்கரித்து மன்றாடவும் உம்முடைய துக்கித்த திருமுகத்தை எங்களுக்கு காண்பியும் சுவாமி. உத்தம மனஸ்தாப மந்திரம். எங்கள் அமிர்தமான இயேசுவே, தேவரீருடைய திருக்கரத்தின் கட்டுக்களை பார்த்து எங்கள் கைகளை அவக்கிரிகைகளுக்கு ஏதுவாக்காமல் காத்திரளும். உம்முடைய திருநேத்திரங்கள் மறைந்ததை பார்த்து எங்கள் கண்கள் ஆகாமியங்களிலே நோக்குதல் இல்லாமற் பண்ணியருளும். உமது கழுத்தின் கயிற்றை பார்த்து எங்கள் வாயால் துச்சன வசனங்கள் எழும்பாமல் பண்ணியருளும். தேவரீர் சர்வாங்கமும் கட்டப்பட்டிருக்கிறதினால் எங்களை உலோக சஞ்சார கட்டுக்களிலும் சகல பாவக்கட்டுக்களிலும் நின்று அவிழ்த்து இரட்சியும் சுவாமி. உம்முடைய அனந்த கிருபையால் எங்கள் பாவங்களை பொறுத்து இரட்சியும் சுவாமி. ஆமென் ஜேசு. என்னுடைய பேர் ஞானீஸ்வரி ஆண்டனி ரோச் டிவாஸ். என்னுடைய புருஷனுடைய பேர் ஆண்டனி ரோச் டிவாஸ். என்னுடைய தகப்பனாருடைய பேர் கப்ரியல் செபஸ்டியன் பாய்வா. என்னுடைய அம்மாவினுடைய பேர் மேரி எலிசபெத் பாய்வா. நான் மூதூரை சேர்ந்தவள்.